பாலச்சந்திரன் சொன்ன ஒரு கருத்துக்கு பதில் சொல்லணும். பாஜக வந்து நரேட்டிவ் எப்படி செட் பண்றாங்க, பிரதமரோட பரப்புரைகள்லாம் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். என்ன தாலியை பறிச்சு இஸ்லாமியர்களுக்கு கொடுக்குறாங்களாம், இஸ்லாமியர்களை வந்து ஊடுருவக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. 2 இது இருந்ததுன்னா எருமாடு இருந்தா அதை பிடிங்க கொடுத்துட்றாங்க காங்கிரஸ். அதுதான் அவங்களோட ரீடிஸ்ட்ரிபியூஷன் பிளான். எப்படி காங்கிரஸ் பரப்பு எங்களோட மேனிஃபெஸ்டோல இல்லாத விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற பொய்யை வந்து மக்கள் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த இதுக்குள்ள நாங்க விழல அப்படிங்கிற பதில தான் பாலச்சந்திரன் சார்ட்ட சொல்ல விரும்புறேன். இதுக்குள்ள விழாத திரு பிரியங்கா காந்தி அவர்கள் திருப்பி கேட்கிற கேள்விகள் வந்து உங்க வீட்டுல வந்து உங்க பசங்களுக்கு படிச்சுட்டு வேலை வாய்ப்பு கிடைச்சிச்சா, என்னைக்கு உங்களுக்கு காங்கிரஸ் வந்து உங்களோட தாலி எப்படிங்கிறதுக்கு நீங்க ஒண்ணு நினைச்சிருங்க, ஒண்ணு உங்க கவனத்துக்கு கொண்டு வர விரும்புறேன். 40% டிராப்ல விழுந்ததுன்னு சொல்றது நீங்க சொல்றதுக்கு முன்னாடி பேசின சில விஷயங்கள் உணர்ச்சி பூர்வமா இங்க வந்து யாரெல்லாம் தாலியை இழந்திருக்கிறார்கள், எங்கள் குடும்பம் எப்படி தாலியை இழந்திருக்கு, நீங்க வந்து மற்ற விஷயங்கள் மூலமாக கோவிட் மூலமாகவோ மற்ற விஷயங்கள் மூலமாகவோ எப்படி எல்லாம் தாலி இழந்திருக்கு அப்படின்னு பதில் சொல்வது அப்படிங்கிறது தான் டிராப்ல விழுறது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த கிளாரிஃபிகேஷன் கொடுத்து தான் நாங்க அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்றோம். எது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, இன்னைக்கு நாட்டோட ஹவுஸ் ஹோல்ட் டெட், அதாவது ஒவ்வொரு குடும்பமும் வந்து எவ்வளவு கடன் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது வந்து 40% ஆஃப் ஜிடிபி. இது வந்து ஹிஸ்டாரிக்கலி இந்த அளவுக்கு இந்தியாவில் வந்து குடும்பங்கள் வந்து இந்த அளவுக்கு கடன் வாங்கல. எப்படி குடும்பங்கள் கடன் வாங்குறதுன்னா என்ன மாதிரி கடன் வாங்குவாங்க? ஃபர்ஸ்ட் வந்து வீட்டுக்கு கடன் வாங்குவாங்க, காருக்கு கடன் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் பர்சனல் லோன் வாங்குவாங்க, அப்புறம் வந்து தங்கத்தை வச்சு அடகு வச்சு தான் கடன் வாங்குவாங்க. சோ இன்னைக்கு வந்து அடகுல இருக்கிற தங்கமோட அளவே வந்து அவ்வளவு பெருசா இருக்கா. சோ அது அந்த கிளாரிபிகேஷன். அவர் வந்து காங்கிரஸ் வந்து உங்களோட தாலிங்க புடுங்கோ அப்படின்னு சொல்ற போது இதுதான் இன்னைக்கு நிலைமை நாங்க எடுத்து சொல்லணுமா இல்லையா, அதுதான் எடுத்து சொன்னாங்க அவங்க. சோ இந்த மாதிரி நாங்க அவங்க டிராப்புக்குள்ள விழல. அவர் பேசுற அந்த பரப்புரையே எங்களுக்கு வந்து அவங்களோட அந்த புவர் பெர்ஃபார்மன்ஸை வந்து ஹைலைட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா நாம உபயோகப்படுத்தி மக்கள் பிரச்சனையை தான் திருப்பி பேசுறோம். அவரோட அந்த அந்த என்ன சொல்றது, பிரிவு மக்களிடையே ஒரு பிரிவு உருவாக்கி அந்த திருப்பி அந்த கோயிலுக்கு வரல நீங்க அப்படின்னு அவங்க அந்த ஒரு விழான்னு ஒண்ணு பண்ணாங்க. எல்லாருக்கும் ராமருங்கிறது நாங்க எல்லாருமே இந்த நாட்டில் வந்து காங்கிரஸ்காரர்கள் எல்லாரும் இந்து இருக்கார்கள், இஸ்லாமியர் இருக்கார்கள், கிறிஸ்துவர்கள் இருக்கார். என்னவோ இவங்க ஒரு விழா எடுத்துட்டாங்களா, அந்த விழாவுக்கு போகாட்டா காங்கிரஸ்ல இருக்கிற இந்துக்களுக்கு எல்லாம் வந்து சாமி நம்பிக்கையே இல்லாத மாதிரி, ராமர் மேல் நம்பிக்கையே இல்லாத மாதிரி ஒரு பரப்புரை பண்றாங்க. அதுக்கு அந்த பரப்புரையில கூட விழாத நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கோம், நீங்க அன்னைக்கு நடந்தது ஒரு பொலிட்டிக்கல் ஈவென்ட், என்னைக்கு எங்களுக்கு வந்து சாமியை போய் பார்க்கணுமோ நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். அவர் சொல்ற அவர் தப்பான விஷயங்களை மக்கள் கிட்ட எடுத்து வைக்கிறாரு. ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசுறதுக்கு அவருக்கு ஒண்ணுமே இல்ல. 10 வருஷம் அவ்வளவு மோசமா இருந்திருக்கு. அதனால மக்களோட கவனத்தை திசை திருப்பதா இத பேசிட்டு இருக்காரு. திரு பாலச்சந்திரன் நாராயணன் பேசிட்டு நான் உங்களுக்கு நேரம் கொடுக்கிறேன். இப்போ இந்தியாவிலேயே மிக மோசமான நிதி நிலைமையில இருக்கிற ஒரு மாநிலம் கேரள மாநிலம். அதுதான் கம்யூனிச மாடல். அதே போலதான் திராவிட மாடல் அப்படின்னு சொல்ற தமிழ்நாடு இருக்குது. இந்த கட்சிகள் எல்லாம், அதாவது ஒரு மாநில கட்சி, கம்யூனிஸ்ட்ன்றது ஒரு மாநில கட்சி, கேரளாவில் இருக்கிற ஒரு கட்சி, திமுகன்றது ஒரு மாநில கட்சி, தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி. இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து, அதே மாதிரி திரிணாமுல், இவங்க எல்லாம் சமாஜ்வாடி, அதே மாதிரி காங்கிரஸ் 1-2 ஸ்டேட்ல இருக்குது. இந்த மாநில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து பாஜக என்கிற ஒரு மிகப்பெரிய மலையை எதிர்க்கிறதுன்னு சொன்னா, நாங்க ஆட்சிக்கு வருவோம்னு சொன்னாக்க உங்களுடைய ஆட்சி மாடல் என்பது சரியல்ல என்று நாங்கள் சொல்லத்தான் செய்வோம். நீங்க ஆனா அதை சொல்லக்கூடாது, இது நடப்பது வந்து பாராளுமன்ற தேர்தல் சொன்னா நீங்க அதுக்குதான் நான் சொன்னேன், உங்களுக்கு எல்லாம் வக்கே கிடையாது பேசுறதுக்குன்னு அவர் சொன்ன வார்த்தை. நான் சொல்ல என்ன, இப்போ ஐயா அருணன் ஐயா அவர்கள் கேஸ் விலையை பத்தி பேசுறாங்க. நாங்க ஆட்சிக்கு வரும் போதுங்க 11 கோடி குடும்பங்கள்ட்ட தான் கேஸ் இருந்துச்சு சார், இணைப்பு. இன்னைக்கு எல்லோருக்கும் சமநீதி, சமூக நீதி அப்படின்னு சொல்றீங்கல்ல, இன்னைக்கு 25 கோடி குடும்பங்கள்ட்ட கேஸ் இணைப்பு இருக்கிறது. நீங்க விலையை பத்தி பேசுறீங்க, ஆனால் நான் வசதியை பத்தி பேசுறேன். 25 கோடி குடும்பங்கள்னா 100 கோடி பேருக்கு இன்னைக்கு கேஸ் இணைப்பு இருக்கிறது. பெட்ரோல் டீசல், அதாவது லட்சுமி
லட்சுமி ராமச்சந்திரன் வந்து இதை கேட்பாங்கன்னு தெரியும். இன்னைக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த கட்டமைப்பு, இந்த சிலிண்டர் போய் சேரக்கூடிய காடுகள்ல கூட கொண்டு போய் சேர்த்திருக்கிறோன்றத நினைவில் வச்சுங்க. பெட்ரோல் பிரைஸ் பேசினாங்க சார். பெட்ரோல்ல இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய மோசமான நிர்வாகத்தினால கிட்டத்தட்ட 2.25 லட்சம் கோடி வந்து கடன் எண்ணெய் நிறுவனங்கள்ட்ட பாண்டா கொடுத்துருச்சு. அத்தனை பாண்டி இன்னைக்கு நம்ம திருப்பி கொடுத்துருவோம். 1.25 லட்சம் கோடி இதுவரையிலும் திருப்பி கொடுத்திருக்கிறது அரசாங்கம். ஞாபகத்தில் வச்சுங்க. இல்ல சொல்லிடுறோமா, ஒரு நிமிஷம் அவசரம், நான் சொல்றது தவறு தாராளமா யூ கம் பேக். 1.25 லட்சம் கோடி. அதே மாதிரி பல நாடுகள்ல இன்னைக்கு பெட்ரோலே இல்ல சார். அதை நல்லா புரிஞ்சுங்க. இந்த நாட்டுல பெட்ரோல் தட்டுப்பாடு. உடனே ஸ்ரீலங்காவை பார், பாகிஸ்தானை பார், பங்களாதேஷை பார் அப்படின்னு பாருங்க. அங்கெல்லாம் பாருங்க, நல்லா பாருங்க. ஆனா அங்கெல்லாம் பெட்ரோலே இல்ல. ஆனா இங்க பெட்ரோல் இருக்குதுன்றதை ஞாபகத்தில் வச்சுங்க. இன்னைக்கு நாம வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா நாம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நோக்கி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்தியா முழுக்க வெயில் இருக்குது. ஏன்னா நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா கூட பாலச்சந்திரன் ஐயா கூட ஏத்துப்பாரு, பாலச்சந்திரன் ஐயா கூட ஏத்துப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த அளவுக்கு வெயில் 40 டிகிரி 50 டிகிரி இருக்கு. காரணம் பருவநிலை மாற்றம். அந்த பருவநிலை மாற்றத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல இருந்து, பேட்டரிஸ்ல இருந்து நாம ஒரு புது விஷயத்துக்கு சேஞ்ச் ஆகணும். அது சேஞ்ச் ஆகணும் சொன்னா அதுக்கு மிகப்பெரிய முதலீடு வேண்டும், அதற்கு பணம் வேண்டும். அரசாங்கம் மிக தெளிவாக உலகத்திலேயே இந்த விவகாரத்துல மாற்று எரிசக்தியை இன்னைக்கு மிக தெளிவாக திட்டமிட்ட ரீதியில உலகத்திலேயே மிக வேகமாக செய்து கொண்டிருக்கிற நாடு இந்தியா. அதை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறோம். அதனால பெட்ரோல் பிரைஸ் பத்தியோ இல்ல கேஸ் பிரைஸ் பத்தியோ பேசுவது என்பது தவறானது. கேஸ் 25 கோடி குடும்பங்களுக்கு. பாலச்சந்திரன் பேசிட்டு நான் உங்களுக்கு நிறைவு நேரம் தந்துடுறேன். திரு பாலச்சந்திரன் இருக்குமா? லட்சுமி ராமச்சந்திரன் வந்து அவங்களுடைய பிஜேபி ட்ராக்ல அவங்க விடுறாங்கன்னு சொன்னதை பத்தி அவங்களுக்கு சில அப்ஜெக்ஷன் இருக்கு. நான் ஒரு உதாரணம் சொன்னேன். ராகுல் காந்தியை பத்தி அவர் தீய சக்திகள் ஒழிக்கப்பட வேண்டும் சொன்னதை, சக்திங்கிறது நம்முடைய கடவுளுடைய பின்புடைய வடிவமே, அதே ஒரு இது மாதிரி கேவலமா பேசுறாருன்னு சொல்லி திரு மோடி அவர்கள் பேசுறாரு. உங்க கருத்து என்னன்னு அவர்கிட்ட கேட்டபோது அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. இல்ல நான் என்ன சொன்னாலும் அவர் திருச்சி பேசுறத வழக்கமா வச்சுருக்காரு, மக்களுக்கு அது புரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் என்ன சொல்றேன், இதே மாதிரிதான் இந்த விஷயத்துக்கு நிச்சயமா வந்து தங்கத்தை பத்தி பேசும்போது, தாலியை பத்தி பேசும்போது, 2 இரவு மாட்டில் 1 சொல்லி பேசும்போது நிச்சயமா பதில் சொல்லணும். ஆனா இந்த பதில் மட்டும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதைத்தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. நீங்க அதுக்கு பதில் சொல்லிட்டு, சரி நாங்க கேட்ட அடிப்படை கேள்விக்கு முதல்ல நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 கோடி வேலை வாய்ப்பு திட்டம் என்னாச்சு? இப்ப இவங்க சொன்னாங்க 1.25 லட்சம் கோடி இங்க செலவழிக்கு. இது மாதிரி நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லலாம். ஆனா நிதர்சனமா பாக்குற ஒண்ணு, விவசாயிகளுடைய இன்கம் வந்து இரட்டிப்பாயிருக்கா? இது எல்லாருக்கும் தெரியும். அப்ப திரு ஸ்ரீராம் அவர்கள் சொன்னது உண்மைதான். ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்லை. ஆனால் ஆட்சிக்கு வருவேன் என்று ஒரு கட்சி ஆட்சிக்கு வருவதற்காக ஒரு வாக்குறுதியை கொடுக்கும் பொழுது அவங்க வந்து அந்த 2 கோடி வேலை வாய்ப்பு உருவாகிறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு என்ன சப்போர்ட் மெக்கானிசம் கொடுத்திருக்காங்க? அந்த கேள்வியும் கேட்கப்பட வேண்டும். குறை சொல்ல முடியாது.